இந்த அக்காவை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்ப்பேன் நான் நினச்ச கூட பார்க்கல. எனக்கு ஆக்ட் பண்ணவே பிடிக்கல, இருந்தாலும் நடிச்சு தானே ஆகணும். ஜேகே முன்னாடிலாம் பசங்க கூட பண்ணி என்னை ஹர்ட் பண்ணான், இப்போ கேர்ள்ஸ் கூடலாம் பண்ணி என்ன இன்னும் ரொம்ப ஹர்ட் பண்ண வைக்கிறான். ஜேகே, இதை ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. ஜேகே யாரு கூடயும் ஆக்ட் பண்ணி என்னை ஹர்ட் ஆக வச்சான், இப்போ நான் ஜேகேக்கு பிடிச்சவங்க கூடயே ஆக்ட் பண்ணி ஜேகே மனசை எப்படி உடைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. எனக்கு கிடைச்ச இன்னொரு வாய்ப்பு தான் இது. இதுக்கு மேலேயும் ஜேகே எந்த பொண்ணு கூடயாவது நடிக்க ஆரம்பித்தான், நான் அவனை சும்மாவே விட மாட்டேன், இன்னொன்று அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜேகே, இந்த நாளை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஜேகே வந்து பேச வரைக்கும் நான் பேச மாட்டேன். இவன் யார் கூடயும் நடித்தா எனக்கும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னால் தாங்க முடியல, அழுகையாக இருக்குது. ஜேகே எந்திரிடா, எதுக்குடா அழுவுற? ஒன்றும் இல்லை ஹையும். ஜேகே எதுக்கு இப்படி அழுறான்? எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஜேகே இப்பயாவது என்கிட்ட பேசு. எனக்கு வலிக்குது. எதுக்கடா இப்போ நான் அடிச்சா? இங்கே வா என்னை மன்னிச்சிரு ஜேகே.